எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் எபிசோட்ல பாத்தீங்கன்னா கோர்ட் வாசல எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. மீனா, ராஜி, அரசி எல்லாம் நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் தெரியலையே. அம்மா வேற ஜெயில போட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க நிலைமை என்ன இருக்குன்னு தெரியல, எப்போ வருவாங்கன்னு தெரியல. எல்லாரும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம பழனி வந்து ஆறுதலா பேசிட்டு இருக்காரு. எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாம் வந்துருவாங்க, அம்மா அப்பா எல்லாம் வந்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல கேஸ் ஆரம்பிக்க போது, தைரியமா இருங்க, நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்கு, நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு பழனிவேலு 3 பேருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல மாணிக்கம், பாக்கியா தங்கமயில கூட்டு வராங்க. தங்கமயில் வந்து ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி அப்படியே நடிச்சிட்டு வராங்க. நடிச்சுக்கிட்டு அப்படியே துடிக்கிறாங்க. இவங்களை பார்த்தோன்னே, அரசியெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே பரிதாபமா அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி ஆக்ட், அப்படியே பரிதாபமா அவங்கள பார்த்து அழுகுற மாதிரி ஆக்ட் கொடுக்குறாங்க. இதை பார்த்து அரசிக்கு ரொம்ப கோவம் வருது. உங்களை பார்த்து 4 கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு சண்டை போடலான்னு போறாங்க. மீனாவராஜ் தடுத்துடுறாங்க. வேணாம், இந்த நேரத்துல எதுவுமே பேச வேணாம், அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பழனிவேல் பார்த்த உடனே நம்ம தங்கவேல் என்ன பண்றா, சித்தப்பான்னு சொல்றா. இந்த நேரத்துல கடையில இருக்க சொல்ல அந்த சித்தப்பனை எவ்வளவு கேவலமா பேசுவா. அந்த கல்லால உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் உட்காரணும்னு சொல்லிட்டு வேணு அப்பனும் பொண்ணு எவ்வளோ அசிங்க அவமானப்படுத்துவாங்க. அப்போல்லாம் இந்த தங்கமயிலுக்கு வந்து இந்த ஆக்டிங்லாம் தெரியலையா? எல்லாம் ஃப்ராடுங்க. தங்கமயில் வந்து பக்கா ஃப்ராடு. எவ்வளோ கேவலமான ஜென்மன்னு எனக்கு தெரியல. அப்பாவி மாதிரி ஆக்ட் கூட நடிச்சிட்டு இருக்கா. அப்படியே பேச வரா. இவன் கேட்குறா, ஏம்மா உனக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? அந்த குடும்பம் உன்னை எப்படி பார்த்துக்குச்சு? அபாண்டமாக பழி போட்டு இப்போ வந்து நிற்கிறீ, என்னை சித்தப்பான்னு கூப்பிட்றீ. உனக்கு அந்த உரிமையே கிடையாது. இனிமேல் அந்த வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. தேவையில்லாமல் என்னை சித்தப்பாலாம் கூப்பிட்ற பேரை வச்சுக்காத, பேசாதன்னு சொல்கிறாரு. இது கேட்ட பாக்கியம் வந்து, சும்மா நிறுத்துப்பா, எதுக்கு தேவையில்லாமல் என் பொண்ணுகிட்ட வந்து பேசி கலவரம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஊரை கூட்டிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து ராஜி மீனாவும், வேணா சித்தப்பா நீங்கள் வந்துருங்க, தேவையில்லாமல் அவங்ககிட்ட வாய் கொடுக்காதீங்க, அப்படியே நம்ம மேலே படி தூக்கி போடுவாங்கன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திடுறாங்க. நம்ம குமரவேல், சக்தி, முத்துவேல், குமரவேல் எல்லாருமே வராங்க. இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க இந்த பாக்கியமும் மாணிக்கமும். என்ன பாக்கியம், இவங்க எல்லாம் இங்க வராங்க, இவங்களுக்கு எது சம்பந்தம் இருக்கு, இவங்க ஆவாத குடும்பமாச்சே, இவங்க எதுக்கு வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நேரத்தில் மாணிக்க சொல்றாரு, எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க, நாம் இந்த பாண்டியன் குடும்பத்தை வந்து நடுத்தல் நிற்க வச்சிட்டோம்ல, கோர்ட்டில் என்ன கேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள காய் துப்பத்துக்காக தான் வந்திருக்காங்க, வேற எதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெத்தனமாக தெனாவட்டெலாம் இந்த ஆள் பேசிகிட்டு இருக்கான். ஆமாயா, நீ சொல்கிறதான் கரெக்டு, இந்த 2 குடும்பத்துக்கும் என்றைக்குமே ஆகாது. என்னென்ன பண்ணிச்சிங்க, அந்த குடும்பத்தையும் இதுங்க விட்டு வைக்கல, இந்த கூத்தெல்லாம் பார்க்க தான் இதுங்க வந்திருப்பாங்க, இவங்க எப்பவுமே நம்மளுக்கு சப்போர்ட் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கலான்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு, அண்ணா வணக்கம், எங்களுக்கு நடந்த அநியாயத்தை கொடுமை பார்த்தீங்களா, இந்த நிலவுக்கு நிற்க வச்சுட்டாங்க அவங்க தங்கச்சி குடும்பம், அவங்கள சும்மாவே விடக்கூடாது, நாங்களும் வக்கீல் வச்சுருக்கோம், எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் சாட்சி சொல்லுங்கள், உங்கள் பொண்ணை மட்டும் என்னென்ன பண்ணாங்க, உங்கள் பையனை எவ்வளோ ஏமாத்தினாங்க, அரசி வந்து உங்கள் குடும்பத்தில் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஆக்ஷன் போட்டு உங்கள் குடும்பத்தை எவ்வளோ அசிங்கப்படுத்தி நார் அடிச்சு, அதெல்லாம் நீங்கள் பழித்திக்க வேணாம், அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்காக சாட்சி சொல்லுங்க ஐயா, உங்களை தயா நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்குமே சக்திவேல் வந்து கோவத்தில் வந்து எதுவும் வார்த்தை விடாது அமைதியாக இருந்தாரு. முத்துவேலும் என்ன பண்ணுறாரு, இப்போ என்ன பண்ணுன்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா, வந்து நாங்களும் வக்கீல் வச்சுருக்கோம், அவங்களுக்கு வந்து எங்களுக்கு சாட்சியாக நீங்கள் சொல்லணும்யா, எங்களுக்கு ஆத்திரமாக நீங்கள் பேசணும், அப்போ தான் இந்த பாண்டிய குடும்பத்தை நம்ம மொத்தமாக உள்ளே தள்ள முடியும், என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துடுறாங்க. எதுக்கு இந்த பொம்பளை கிட்ட தேவையில்லாம வார்த்தை விடணும், சும்மா நம்ம எதனா வார்த்தை விட்டுட்டா வந்து இவங்க உஷாராயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எதுவும் வாய் பேசாமல் இந்த நேரத்தில் அமைதியாக இருந்துடுறாங்க. இதாங்க நான் முதல் தடவை நான் பார்க்குறேன், இந்த சக்தியிலும் முத்துவேலும் எதிரி ஆளுக்கிட்ட வந்து பேச்சை வாங்கிட்டு எதுவுமே பேசாதது முதல் தடவையாக இருக்குது. ஏன்னா பதிலடி இவங்க கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல, வாய் மட்டும் கம்மியாக இருக்காங்க, இந்த பொம்பளை என்னதான் பேசுதுன்னு கேட்கலான்ட்டு. அந்த நேரத்தில் கோமதி, சரவணன், செந்தில், கதிர் எல்லாமே வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு தங்கமயில் வந்து அப்படியே பேசலான்னு போறா. அவங்க எல்லாம் முறைச்சிட்டு உள்ள போயிடுறாங்க. அந்த கோமதி முகத்தை பார்த்து கூட அவளுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லைங்க. நம்ம வந்து குற்றச்சாட்சி இப்படி அவங்க மேல இப்படி குற்றத்தை வைக்க வரமே, அவங்க எந்த தப்புமே பண்ணலையே, இதை போய் நம்ம கிட்ட பேச வரமே, நம்ம எப்படி உள்ள போய் பேசுறதுன்னு சொல்லிட்டு தங்கமயில் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே சும்மா அழுதுட்டு அவ பக்கமே நியாயம் இருக்க மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. கோர்ட்ல நீதிபதி ஐயா வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் சாட்சியா தங்கமயில தான் கூப்பிடுறாங்க. நீ நடந்ததெல்லாம் என்னன்னு சொல்லுமா அப்படின்ட்டு தங்கமயில் தரப்பு வக்கீல் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. தங்கமயில் வந்து வாயை திறக்காது அப்படியே பேசாமல் இருக்காங்க. அப்பாவிதனமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படியே இவ்வளோ நோய் இவங்க பண்ணிட்ட மாதிரியும் இவ பயப்படுற மாதிரியும் எல்லாருமே பார்க்குற மாதிரியும் நடிச்சிட்டு இருக்கா. ஆனால் அந்த வக்கீல், தங்கமயில் தரப்பு வக்கீல் என்ன சொல்கிறாரு, அம்மா உன்னை வரதட்சணை 800 பவுன் போட்டிங்கல்ல, அதுவும் பத்தரன்னு சொல்லிட்டு உன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்களம்மா, உன்னை என்ன பண்ணாங்கன்னு சொல்லு, உன்னை வேலைக்கு போட்டு டார்ச்சர் பண்ணாங்களாமான்னு சொல்லிட்டு கேள்வி அடுக்கடுக்காக வைக்கிறாரு. இதுக்கெல்லாம் வந்து தங்கமயில் வந்து பதில், இல்லைங்க அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது, நாங்கள் தான் போய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கணும், இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, அந்த போட்ட 800 பவுனில் வந்து 8 பவுன் தாங்க ஒரிஜினல், மித்ததெல்லாம் டூப்ளிகேட்டுன்னு எதனா அவள் சொல்லியிருந்தாலும்
ஏதோ அந்த குடும்பம் வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவளை ஏற்றுக்கிறதுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்குங்க. அவள் எதுவுமே சொல்லாமல் அவங்க அம்மாவே பார்த்துட்டு இருக்கா. அவங்க கேடு கேட்ட அந்த பொம்பளை என்ன பண்ணுறா, இதான் சாக்குன்னு சொல்லுமா இல்லை சொல்லுமா இல்லை சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அசைச்சிட்டே இருக்காங்க. இவளை என்ன பண்ணிட்டாங்க, ஆமாம் ஆமான்னு சொல்லிடுறாங்க. ஒரு மனசாட்சியே இல்லாமல் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. ராஜி, மீனா எல்லாருமே அடிப்பாவி. கோமதியும் அப்படியே பாண்டியண்ணா ரொம்ப ஷாக் ஆகிடுறாருங்க. அப்படியே சிலையாக மறைச்சு அப்படியே நிற்கிறாரு. இந்த பிள்ளைய நம்ம ஒரு வாரத்தை கூட அதட்டி கூட நம்ம பேசுனது இல்லையே, எவ்வளோ பச்சை பொய் பொழுவுதுன்னு அப்படின்ட்டு அவ்வளோ நடிப்புங்க. அவ்வளோ பச்சை பொய்யான அவங்க அம்மா என்னதான் சொன்ன, அவங்க அம்மா சொன்ன கணத்தில் குச்சிருவாளா, இவளுக்குன்னு சுய புத்தி இல்லை. இவங்க எல்லாம் சொல்கிறதுக்கு வக்கீல் அப்படி தான் கேட்பாங்க. அதுக்கு சரி அம்மாவுக்கு தான் பயந்து இப்படி சொல்லாமல் இருக்கலான்னு பரவாயில்ல, கூட கோர்ட் எதில் உண்மையே சொல்லிடலாம்ல. அப்போ வந்து நான் தங்கமயிலுக்கு ஒரு கிளாப் பண்ணியிருப்பேன். ஆனால் இவள் அப்பட்டமாக என்ன பண்ணுறா, அவள் கேட்டதுக்குலாம் ஆமாங்க, ஆமாண்ணா என்ன சொன்னானே எல்லாம் ஒன்று தானே, அவர் கேட்கறதுல உங்கள் அடிச்சு கொடுமை பார்த்தால்தான் உனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு. சரி அடுக்கடுக்கான குற்றத்தை வைக்க வைக்க இவ வந்து எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லி ஒரு பொய்யான சாட்சி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மொத்த குடும்பம் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிது மக்களே. இது ரொம்ப அநியாயம். பாண்டிய குடும்பத்துக்கு இந்த தங்கமயில் குடும்பம் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே வந்து நம்ம சக்திவேல் தாங்க. அந்த ஆள் தானே இவளுக்கு ஒரு கேடு கட்ட ஐடியா கொடுக்குறா. அப்பயே அந்த பொம்பளை சொல்லணும் பாக்கியம் கோர்ட் வாசலில், ஐயா நீங்கள் சொன்னதால் தான் நான் கோர்ட்டு கேஸுன்னு போட்டேன், இல்லைனா அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாதையான்னு சொல்லிடுது. இதனால் வந்து வெக்கி தலை குனிகிறாரு நம்ம சக்திவேலு. சரி விடுங்க, எது இருந்தாலும் ஒரு நல்லது தான் நம்ம நினச்சிக்க முடியும். இப்போ பாண்டியன் குடும்பத்து மேலே எப்படி அபாண்ட பழி வந்து கோர்ட் கேஸ் ஆன வழிக்கு வந்துடுச்சு. இதனால இந்த முத்துவேல் சக்திவேல் அவங்க மீட்டா ரெண்டு குடும்பம் ஒன்று சேர ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. கெட்டத்துலேயும் ஒரு நல்லது நடக்கல. அதை பற்றி நம்ம சந்தோஷப்பட வேண்டியதான் மக்களே. அந்த அப்பத்தான் மனசு ஒரு குளிரல, எப்படியும் அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்தா அதானே மெயின். ஏதோ ஒரு காரணம் வச்சுதான் எந்த காரணக்காரி இல்லாத ஒரு விஷயம் நடக்காது மக்களே. எது செஞ்சாலும் நல்லதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த தங்கமயில் வந்து இவ்வளோ ஒரு அப்பட்டமாக பொய் சொல்லுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே ஷாக்காகி ஆடி நிற்கிறாங்க. இப்போ கோர்ட் தீர்ப்பு என்ன நடக்கும்னு தெரியல மக்களே. அடுத்த வர எபிசோடில் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.